ஒரு ஊரில் விறகு வெட்டி ஒருவன் இருந்தான். அவன் நாள்தோறும் காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி ஊர் மக்களிடம் விற்று பிழைப்பு நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் விறகு வெட்டிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு களைப்பு ஏற்பட்டது. அங்கிருந்தவர் மரத்தின் நிழலில் படுத்தான். அந்த மரமானது நினைப்பதையெல்லாம் கொடுக்கும் மந்திர மரம். இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. அப்பொழுது தென்றல் காற்று சில்லென்று வீசியது. இந்த நேரத்தில் பஞ்சுமெத்தை இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று அவன் மனதில் நினைத்தான். என்ன ஆச்சரியம்! அடுத்த கணம் அவன் அருகில் கட்டிலும் பஞ்சு மெத்தையும் வந்து சேர்ந்தது. விறகு வெட்டிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. உடனே அவன் அதில் ஏறிப் படுத்தான். இவ்வளவு சுகங்கள் இருந்தும் வயிற்றுக்கு உணவில்லாமல் பட்டினியாக இருக்கிறோமே, பொழுது நல்ல உணவு கிடைத்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று எண்ணினான். மறுகணமே அவன் விரும்பிய உணவு வந்தது. விறகு வெட்டி வயிறார உண்டான். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப விறகு வெட்டிக்கு உறக்கம் வந்தது. படுத்தான். அவன் மனதில் திடீரென்று பயம் தோன்றியது. நாம் காட்டில் தனியாக இருக்கின்றோமே, பொழுது சிங்கம் நம்முன் வந்து நம்மை கொன்றுவிட்டால் என்னவாகும் என்று நினைத்தான். மறுகணம் அவன் முன்னால் சிங்கம் தோன்றி அவனை கொன்றுவிட்டது. நீதி, நம் எண்ணப்படிதான் நம் வாழ்க்கை அமையும். நாம் நல்லதை எண்ணினால் நம் வாழ்க்கை நல்லதாகவே அமையும்.